வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் தோழி பிரசங்கம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். யூடியூப் சேனல் பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் இது நன்றாக கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. வாசகர்களே, யூடியூப் பார்க்கும் வாசகர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இரவு 11 மணிக்கு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அந்த சந்திர கிரகணம் முழுமையாக ஆகிறது 11:45, விடுறது 2:30. ஆகவே இது பாதி பேர்த்துக்கு தூங்குற நேரம் வரும். இருந்தாலும் தூங்கி எந்திரிச்ச உடனே தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து நீங்கள் ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. ஆகவே இந்த சந்திர கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஆகாது அப்படி என்று சோதி சொல்லுகிறது. உண்மையிலேயே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி கொள்ளுங்கள். அது நானும் செய்வேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீர்நிலையில் நான் செய்ய மாட்டேன். அவரவர் இல்லத்தில் தான் செய்வேன். நீங்கள் நீர்நிலை செய்ய விரும்புகிறவர்கள் நீர்நிலையில் அவர் யார் உங்களுக்கு தேவைப்படுகிறோ அவர்கிட்ட நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்வது நல்லது. நினைத்த காரியம் நடக்கும். விட்டு போன காரியங்கள் வந்து சேரும். சில கஷ்டங்கள் தீரும். இப்பொழுது கஷ்டமாக இருந்தால் கஷ்டம் தீரும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் தயவு செய்து இதை செய்து கொள்ளுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் ஒரு வாரத்துக்கு செய்யலாம். உடனே திங்கக்கிழமையே செய்யுங்கிறது இல்லை. ஒரு வாரத்து வரைக்கும் நீங்கள் செய்யலாம். அது ஒன்றும் பலன் இல்லை. அமாவாசைக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கிட்டா நல்லது. ஆமாம், அமாவாசைக்குள்ளே செஞ்சுக்கிட்டா நல்லது. ஆகவே யூடியூப் பார்க்கும் சேர்ந்த மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு இதை செயல்படுங்கள். நான் இப்பொழுது புதிதாக அகத்தியர் திருமண தகவல் மையம் என்று உருவாக்கியுள்ளேன். அது இன்னையிலிருந்து வெள்ளிக்கிழமை செயல்படுகிறது. திருமணத்துக்கு சாதகம் பதிவு பண்ணுறவர்கள் வந்து பதிவு பண்ணலாம். அது ஒன்றும் உங்களுக்கு நேரடியாக வந்து தான் பதிவு பண்ண வேண்டும். இல்லை தபால்லையே ஃபோனில் பேசிட்டு தபாலில் கூட அனுப்பலாம். ஆனால் செல்லில் கான்டாக்டு கிடையாது. ஆகவே இதை புரிந்து கொண்டு இந்த செல்லு சாதகத்தை அனுப்புகிறவர்கள் அனுப்புங்கள். அதேபோல் சோழி பார்க்க விரும்புகிறவர்கள் முன் அனுமதி பெற்று வாருங்கள். ஏன் என்றால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். வெளியில் சென்று வந்து தான் இந்த தொழில் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அலுவலகம் வந்து 4 மாதம் ஆகிறது. ஆகவே வெளியில் இருக்கிறவர்களின் கூப்பிடையும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் முக்கியத்துவம் உங்களுக்கு உண்டு. முன்னாடியே 7 மணிக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்து விட்டால் நான் இங்கே தான் இருப்பேன். உங்களை பார்க்க செய்வாங்க, இங்கே போவோம். ஆகவே நீங்கள் யூடியூப் பார்க்கும் நண்பர்கள் இதை புரிந்து கொண்டு என்னை இடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய இடம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியின் தோட்டம் என்றால் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்தில் உள்ளது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பலனை அறியுங்கள். நன்றாக நான் சொல்வதை கேட்டு இது பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி செய்யுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.